கோரிக்கைகள் தரப்பட்டிருந்தது ஏற்கனவே சுப்பிரமணியன் அவர்களால். அந்த விடயங்களில் என்னை பொறுத்தவரையிலே இந்த மக்கள் போராட்டங்கள் தான் அதை தீர்ப்பதற்கான வழியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையிலே அந்த போராட்டங்களை முன்னெடுப்பதற்குரிய முயற்சிகளை நாங்கள் உங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதன் மூலமாகத்தான் அதற்கு தீர்வு காண முடியும். இந்த வெளிநாடுகளில் அதாவது எல்லைகளை தாண்டி செல்லுகின்ற பொழுது இயற்கை நிறுத்தங்களால் எல்லை தாண்டி செல்லுகின்றவர்கள் தங்களுடைய விடுதலைக்காக தாங்களே வாதாடி திரும்பி வருவதிலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பது தொடர்பாக அதை தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கின்றது. அந்த விடயம் தொடர்பாகவும் நாங்கள் கூடுதலான அக்கறை எடுத்து நாங்கள் நெருக்கடிகளை ஏற்படுத்தி அரசை ஏதோ ஒரு வகையில் நிர்பந்தித்து அவர்களை இங்கே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்வதிலே நாங்கள் உங்களோடு சேர்ந்து நாங்கள் செயல்படக்கூடியதாக இருக்கும். இங்கே மன்னார் மாவட்டம் மற்றும் ஏனைய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக மிக தெளிவாக இந்த பிரதிநிதிகள் தங்களுடைய கருத்துக்களை வைத்திருந்தார்கள். நான் நினைக்கின்றேன் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு தொடர்ச்சியான மக்கள் போராட்டங்கள் மட்டும்தான் ஒரே வழியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இல்லாவிட்டால் இதனை கட்டுப்படுத்துவது என்பது சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் இருக்கும். இரண்டால் அரசாங்கமும் கடத்தொழில் அமைச்சும் இந்த கடத்தொழிலாளர்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் அத்துமுறை நடவடிக்கைகளுக்கு துணை போகின்ற நிலையிலே நாங்கள் மக்களை திரட்டி போராடுவதற்காகத்தான் இதை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்னும் ஒரு விடயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்களுடைய புரிந்துணர்வை பொறுத்தவரையிலே வடக்கு கிழக்கு கடல் கரையோரத்தில் இருந்து தமிழர்களை தமிழ் கடற்தொழிலாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு நீண்டகால நிகழ்ச்சி நிரல். அந்த நிகழ்ச்சி நிரலை கச்சிதமாக அரங்கேற்றுகின்ற விதமாக சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. போருக்கு பிற்பாடு நான் நினைக்கிறேன் அரசினுடைய அபிவிருத்தி சார்ந்த எந்த விதமான ஒத்துழைப்புகளும் இல்லாமல் தொடர்ச்சியாக அளிக்கப்பட்ட துறையாக வேறு எந்த துறைகளும் இல்லை. கடற்தொழில் தான் மிக மோசமாக அளிக்கப்பட்ட ஒரு துறையாக இருக்கின்றது. இங்கே உரையாற்றிய நான் நினைக்கிறேன் பிரியாக்கா சொன்னது போல இந்த முதலீடுகளை கடலிலே கொண்டே சென்று போடுகின்றார்கள். அந்த முதலீடுகள் தென்னிலங்கையில் இருந்தும் இந்தியாவிலிருந்தும் வருகின்றவர்களால் அளிக்கப்படுகிற பொழுது மீண்டும் மீண்டும் அது அளிக்கப்படுமாக இருந்தால் அந்த முதலீடுகளை இங்கிருந்து பெற்றுக்கொள்வார். அதற்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களோ இழப்பீடுகளோ இல்லாத ஒரு நிலைமையிலே அந்த கடத்தொழிலிருந்து வெளியேறி செல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்குள் தள்ளப்படுகின்றார்கள் எங்களுடைய மீனவர்கள். இது தற்செயலாக நடைபெறுகின்ற சம்பவம் அல்லது இலங்கை அரசினுடைய கட்டுப்பாட்டை மீறி அவர்களுடைய வலிமையை மீறி நடைபெறுகின்ற சம்பவங்கள் அல்ல. மாறாக ஸ்ரீலங்கா கடற்படையினருடைய முழுமையான ஒத்துழைப்போடு, ஸ்ரீலங்கா காவல்துறையினருடைய முழுமையான ஒத்துழைப்போடு, ஸ்ரீலங்காவினுடைய கடற்தொழில் அமைச்சினுடைய முழுமையான ஒத்துழைப்போடு இந்த செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இதை கட்டுப்படுத்துவதாக இருந்தால் நாங்கள் போராடுவது மட்டும்தான், மக்கள் போராடுவது மட்டும்தான் இதற்கான வழியாக அமைந்துவிட முடியும். அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு கடற்தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது என்பது அது தமிழர்களை பொருளாதார ரீதியாக பலப்படுத்தும், ஒரு தேசமாக அவர்களை பலப்படுத்தும். ஏனென்று சொன்னால் வடகிழக்கு தமிழர் தேசம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இந்த தமிழர் தேசத்தினுடைய முக்கியமான பொருளாதாரங்களில் ஒன்றாக கடற்தொழில் இருக்கிறது. இலங்கையினுடைய 3/2 பங்கு கடல் வடக்கு கிழக்கில் இருக்கிற பொழுது அந்த கடற்தொழில் பாதுகாக்கப்படுமாக இருந்தால், அந்த கடற்தொழிலாளர்கள் பலப்படுத்தப்படுவார்களாக இருந்தால் அது நிச்சயமாக தமிழர்களுடைய பொருளாதாரத்தையும் தமிழர்களுடைய இருப்பையும் பலப்படுத்தும். அது சிங்கள தேசம் ஒருபொழுதும் அதை ஏற்றுக்கொள்ளாது, அதை ஒருபொழுதும் விரும்பாது. அதை செய்யுமாறு இந்தியாவும் ஒருபொழுதும் கேட்கப் போவதில்லை. அப்படிப்பட்ட சூழலிலே இலங்கையை இந்த பூகோள ஆதிக்க போட்டியில் சீனா போன்ற தரப்புகளுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்தியா என்ன அணுகுமுறையை கையாளுகிறது என்று சொன்னால், ஒரு அரசியல் ரீதியாக தமிழர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்காமல், அப்படி பெற்றுக் கொடுக்க கோரினால் அவர்கள் இந்தியாவுடைய எதிரிகளோடு குழும சென்று கொண்டிருக்கும் என்பதனால் அவ்வாறான முயற்சிகளை செய்யாமல் அவர்கள் இந்த வடக்கு கிழக்கிலே இந்திய மீனவர்களை கடத்தொழிலில் ஈடுபடுத்துவதன் மூலம் இதை தங்களுடைய ஒரு கொல்லைப்புறமாக மாற்றி வைப்பதற்கு விரும்புகிறார்கள். அது இந்த வடக்கு கடல் இந்திய மீனவர்களும் தமிழக மீனவர்களதும் வாழ்வாதார பிரதேசம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய முற்படுகின்றார்கள். அதற்குரிய பிரதானமான காரணம் இங்கே தங்களுடைய ஆதிக்கத்தை
முழுமையாக வைத்துக் கொள்வதற்காக மட்டும்தான் அவர்கள் அவ்வாறான ஒரு அணுகுமுறையை கையாளுகின்றார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னர் இங்கே இருந்த பாலச்சந்திரன் என்ற துணை தூதுவர் அவர்கள் ஓய்வு பெற்று செல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவரை சந்திக்கின்ற பொழுது அவர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இந்த கடல் தமிழக மீனவர்களுக்கு ஒரு வாழ்வாதார பகுதி என்று சொல்லியிருந்தோம். அப்பொழுது நாங்கள் திட்டவட்டமாக எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருக்கு சொல்லியிருந்தார், இந்தியா தமிழகம் தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய தொப்புள்கொடி உறவு அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு. எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற விதமாக இந்தியா தமிழகம் இந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவதை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். ஆனாலும் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது அவர்களுக்கு இந்தியாவுக்கு முக்கியமல்ல. அவர்களுக்கு தேவை இலங்கைக்குள் எங்களுடைய குடும்பங்களுக்குள் நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் கூட இந்தியாவை சேர்ந்தவர்கள் வந்து நுழைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இலங்கையை தங்களுடைய முழு ஆதிக்கத்துக்குள் வைத்துக் கொள்ள முடியும். ஒரு அரசியல் தீர்ப்பு ஒன்று இல்லாமல் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு அடிப்படையிலே தான் அவர்கள் அதனை செய்கின்றார்கள். மன்னரிலிருந்து மன்னர் பிரச்சனை தொடர்பாக அண்ணன் பேசுகிற பொழுது இந்த காற்றாலைகள் தொடர்பாக அதானி முழுவதும் கொடுக்கப்பட்ட காற்றாலைகள் தொடர்பாக சொல்லியிருந்தார். உண்மையிலே அந்த காற்றாலைகள் ஊடாக இந்தியாவுக்கு வருமானம் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு அது தேவையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இலங்கைக்குள் தங்களுடைய ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது. அப்போ என்னென்ன வழிமுறை ஊடாக அவர்கள் இலங்கையிலே ஆதிக்கம் செலுத்த முடியுமோ அது தமிழர்கள் அழிந்தாலும் தமிழர்களுடைய வளங்கள் அழிந்தாலும் அவர்களுக்கு தேவை இலங்கை தீவு இந்தியாவுடைய ஆதிக்கத்துக்குள் இருக்க வேண்டும். ஒரு பொருளாதார முதலீட்டை போட்டால் அந்த முதலீட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் பெருமாக இருந்தால் இந்தியாவில் என்ன விதமாக வேறு தலையீடுகளை மேற்கொள்ள முடியும். ஆகவே இந்த செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்க போகிறது. இந்த அழிப்பு தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்க போகிறது. நாங்கள் இது கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனை இது தீர்க்கப்பட வேண்டும் என்ற கோணத்திலே மட்டும் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிற வரை இந்த பிரச்சனை தீராது. இது தமிழ் தேசத்தினுடைய இருப்பு சார்ந்த பிரச்சனை. தமிழ் தேசத்தினுடைய இருப்பு சார்ந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசியல் ரீதியாக ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி அரசியல் கொண்டு வரப்பட்டு வடகிழக்கு பிராந்தியத்திற்கு எங்களுக்கு ஒரு அதிகாரம் கையிலே கிடைக்க வேண்டும். அதை உறுதிப்படுத்தாத வரைக்கும் இந்த அழிப்பை நாங்கள் தடுக்க முடியாது. அது நடந்து தீரும். ஆகவே அது பற்றியும் இந்த கடத்தொழில் சமூகம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கடத்தொழில் சமூகம் இந்த தேச விடுதலை போராட்டத்திலே மிகப்பெரிய பங்காற்றிய சமூகம். 2009க்கு முன்னரான 30 ஆண்டுகள் குறைந்தது 20 ஆண்டுகள் இந்த வடகிழக்கு கடலை தமிழர்கள் ஆண்டார்கள். அதை இந்த கடத்தொழில் சமூகம் தான் அந்த ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி வைத்திருந்தது. அந்த விடுதலை போராட்டத்தோடு தேசிய தலைவரோடு சேர்ந்து அந்த ஆற்றல் ஆளுமை மிக்க ஒரு சமூகம் தான் எங்களுடைய சமூகம். ஆகவே நாங்கள் இன்று எங்களுடைய கடத்தொழிலை பற்றி மட்டும் பேசுகிறோம். ஒரு தேசத்தின் அங்கீகாரத்தை பற்றி பேசுவதற்கு தயங்குகிறோம். கடத்தொழில் தேசத்தின் அங்கீகாரம் தீர்வு பற்றி பேசினால் அரசியல் பேசுகிறீர்கள் என்று ஒருவர் உதவி செய்ய வரமாட்டார்கள் என்று எங்களுக்கு அச்சம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த நிலைமை மாற வேண்டும். தேச விடுதலை ஒட்டுமொத்த தேச விடுதலை பற்றி பேசினால் மட்டும்தான் எங்களால் தீர்வு காண முடியும். இந்த இடத்திலே இப்போ கட்சிகள் நாங்கள் பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பாராளுமன்றத்தில் நாங்கள் பேசலாம். ஒருபொழுதும் அவர்கள் எங்களுடைய கருத்தை செவிமடுத்த மாட்டார்கள். அவர்கள் செவிமடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்று சொன்னால் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் வருகிறது. இந்த ஜனாதிபதி தேர்தலிலே அவர்களுக்கு தமிழர்களுடைய வாக்குகள் தேவை. இந்த வாக்குகளை அவர்கள் கூறி நிற்கின்ற சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய தரப்பு யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பாக உங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வை முன்வைத்து அவர்கள் அங்கே அவர்களை ஆதரிப்பது தொடர்பாக ஆராயவில்லை. இந்திய அயலில் இருக்கிற இந்தியாவுக்கும் இந்தியாவோடு சேர்ந்து செயல்படுகின்ற அமெரிக்காவுக்கும் சீனாவை கட்டுப்படுத்துவதற்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியை வெல்ல வைப்பதற்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக ரணில் ராஜபக்சே என்றார்கள். ரணில் ஒரு மோசமான இனவாதி என்று சொன்னார்கள். ஆனால் இன்று வீடையில் ஏறி அமர்ந்திருக்கிறார்கள். என்ன இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது? அப்படி போய் நாங்கள் ஏறி அமர்வது முடிவெடுக்கப்பட்ட ஆகிவிட்டது. இந்தியாவுக்கும் மேற்குக்கும் சார்பான ஒருவர் இலங்கையில் ஆட்சிக்கு பெற வேண்டும் என்பது மட்டும்தான் இங்கே நிகழ்ச்சியின் நல்லாக இருக்கின்றது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே மக்கள் முடிவெடுக்க வேண்டும். மக்கள் முடிவெடுத்து இந்த தேர்தல்களை பேரம் பேசுகின்ற ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். தேர்தல் முடிந்த மறுநாள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் உங்களை பற்றியவர்கள் சிந்திப்பார்கள். இந்த அக்டோபர் மாதம் வாக்கெடுப்பு நடைபெறுகின்ற நாள் வரைக்கும் தான் உங்களுக்குரிய கருத்துக்கள் பரிசீலிக்கப்படுமா இல்லையா என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியும். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த அரசியல் தரப்புகள் நீங்கள் ஏற்கனவே குற்றஞ்சாட்டுவது போன்று அவர்கள்
எங்களுடைய மக்கள், உங்களால் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் உங்களுடைய நலன்களுக்காக, கடத்தொழிலாளர்களுடைய நலன் மட்டுமல்ல, எந்த ஒரு மக்களுடைய நலனை பற்றியும் அவர்கள் சிந்திப்பது கிடையாது. அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவரை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும். அதை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறார்கள். இதிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் மக்கள் விழிப்படைய வேண்டும். மக்கள் இந்த தேர்தல்களை வாக்களிக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்க, என்னுடைய கருத்து நீங்கள் இதை புறக்கணிக்க வேண்டும். உங்களுடைய காலடிக்கு அந்த வேட்பாளர்கள் வர வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய காலடிக்கு நீங்கள் இந்த தேர்தல்களை புறக்கணிக்க வேண்டும். அது மட்டும்தான் அவர்களுக்கு நெருக்கடியை உருவாக்கும். இந்தியாவுக்கு இந்த வேட்பாளர்கள் வருகிறார்களோ இல்லையோ, இந்தியா உங்களுடைய காலடியில் வந்து நிற்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் தாங்கள் விரும்புகிற ஒருவரை ஜனாதிபதியாக கொண்டு வராவிட்டால் சீனாவுடைய ஆதிக்கத்தை கட்டுக் கொடுப்பதற்கு இந்திய ராணுவத்தை கொண்டு வர வேண்டியிருக்கும். அது பாரிய செலவு, ராஜேந்திர நெருக்கடி. அதைவிட எங்களுடைய வாக்குகளால் தங்களுக்கு விரும்புகிற ஒருவரை அதிகாரத்துக்கு கொண்டு வந்தால் இலகுவாக கையாள முடியும். கூலி இல்லாமல் அடிமைகளாக வாக்களிக்க போகிறோமா, அல்லது நாங்கள் ஒரு பேரன்பு நிலைமையை உருவாக்கி எங்களுக்கான தேசத்தின் இருப்பை உறுதிப்படுத்திய பிறகு நாங்கள் அதை செய்ய போகிறோமா என்பது உங்களுடைய முடிவிலே தான் இருக்கிறது. இது சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை, முடிவெடுக்க வேண்டியது உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய கைகளிலே இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே ஊடகம் என்ன சொன்னாலும் எங்களுடைய மக்களுக்கு நன்மை தராத விடயங்களில் நாங்கள் ஒரு பொழுதும் ஒத்துழைக்கப் போவதில்லை. எங்களுடைய மக்களின் இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். நீங்கள் போராட வேண்டும். ஜனநாயக ரீதியாக நீங்கள் முன்னெடுக்க